ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் ரைட் சார். வணக்கம் நிலேஷ். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ரைட் சார். ஸோ இன்னைக்குள்ள நாள் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 24,090 116 டவுனு. ஆஃப்டர் தட் சென்செக்ஸ் வந்து 74,093 539 டவுன்ன்ற சிச்சுவேஷன்ல டே முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் மினிஸ்டரான பியூஷ் கோயல் வந்து ஜப்பான் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இம்பாசிபிள் திங்கை பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க 10 இயர்ஸ்ல வந்து பண்ண வேண்டிய 7 lakhs crore ஒரு இம்பாக்ட் வந்து 3 இயர்ஸ்ல வந்து பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் சந்தையை குறித்து பேசுவோம். ஐ திங்க் சந்தையோட நீக்கங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஹை அப்படின்றது 24,297 24,297. அதே போல லோ பார்த்தீங்கன்னா 24,090 அண்ட் மார்க்கெட் க்ளோஸ் வந்து ஏறக்குறைய இன்னையோட டே லோல தான் முடிஞ்சிருக்குது. முக்கியமாக நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் இறக்கம், அதாவது ஓப்பனிங்ல கொஞ்சம் ஒரு ஜம்ப் இருந்தாலுமே பட் ஓவராலா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லைட் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் அகெயின் அந்த லாஸ்ட் 15 மினிட் மூவ் ஆர் அந்த ஷார்ப்பான ஸ்லைட் வந்து 24,130 ஏறக்குறை 24,090 வரைக்குமே கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வீழ்ச்சி வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஆர் தேர்ட் டே கன்சிக்யூட்டிவ்லி இது வந்து அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மூவ் வந்து தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லீடிங் இண்டிசஸ், அதாவது செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா இருக்கட்டும், பிஎஸ்யூ பேங்காக இருக்கட்டும், மெட்டல்ஸாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், கமாடிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வீழ்ச்சியை சந்தித்த ஒரு நாள். அதே போல ஃபார்மா, ஹெல்த் கேர், இந்த டிஃபென்சஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ it means that money is shifting towards defensive sectors away from the aggressive sectors. சரி, இது வந்து சந்தை குறித்துள்ள செய்தி. இந்த ரேஞ்ச் வந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லோவர் பாட்டமாக இருக்கிறது. ஸோ இன்னையோட வீழ்ச்சி வந்து நேற்றைய விட கொஞ்சம் லோவரா இருக்கிறது. விச் மீன்ஸ் த ட்ரெண்ட் டவுன் சைட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி நமக்கு இருக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த வாரத்தில் இன்னும் ஒரு நாள் வர்த்தக நாள் நமக்கு பாக்கி இருக்கிறது. இது எப்படி முடியும், 24,000க்குள்ள நிற்குமா இல்லை அதையும் தாண்டி ஒரு வீழ்ச்சி நாளைக்கு சந்திக்குமா என்பதையும் ஐ திங்க் பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். சரி, இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டது பியூஷ் கோயலோட 4 டே விசிட், அந்த ஜப்பான் டிராவல் குறித்து நீங்க கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜப்பான் இஸ் இந்தியாஸ் 5th largest investor. ஸோ எஃப்டிஐ இன்ஃப்ளோ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 5வது பெரிய நாடு வந்து ஜப்பான். ஆல்மோஸ்ட் நீங்க கடந்த 26 வருஷத்துடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா $48.14 பில்லியன் வந்து எஃப்டிஐ மூலமா வந்திருக்கு. இதுல வந்து ஒரு 6% வந்து ஜப்பான் வாயிலாக வந்திருக்கு. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜப்பான், ரைட். அண்ட் ரீசெண்ட் டைம்ல ட்ரேட் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ட்ரேட் டைஸ், அதாவது எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இம்போர்ட்டா இருக்கட்டும், ஜப்பானோட இந்தியாவுக்குள்ள ட்ரேட் டைஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கக்கூடியது கடந்த வருஷம், அதுக்கு முன்பதாவது வருஷமும் நம்ம பார்க்க முடியுது. பட் இதுல ஜப்பான் வந்து அடிக்கடி ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றது நம்மளோட குவாலிட்டி கண்ட்ரோல் தான். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இன்னும் சிறப்பாக ஆக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்கிறது. ஓகே, நவ் தி அதர் திங் இஸ் ஆஃப்கோர்ஸ் இதுல வந்து முக்கியமாக 2011 வருஷத்துல இந்த ஹிஸ்டரி புரிஞ்சா இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி விசிட் என்னன்றது நமக்கு புரியும். 2011 வருஷத்துல காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதாவது சிஇபிஏ அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2011 வருஷத்துல நம்ம சைன் பண்ணியிருக்கோம் ஜப்பானோட. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் டு இம்ப்ரூவ் அவர் ட்ரேட், எக்கனாமிக் ட்ரேட் பார்ட்னர்ஷிப், இந்தியா ஜப்பானுடைய ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ முக்கியமாக இப்போ இவரு போயிருக்கிறது வந்து இது எல்லாமே அட்ரஸ் பண்ணக்கூடியது தான். கூடுதலாக இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்டிஐ மூலமாக இந்தியாவுக்கு வர வேண்டும். அந்த 5th பொசிஷன்ல இருந்து ஜப்பானை வந்து இன்னும் ஹையர் இந்த ஆர்டர் எஃப்டிஐ ஃப்ளோ. மூன்றாவது வந்து அந்த சிஇபி அடிப்படையில் ரிவ்யூ, அதோட சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு, இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ண ஒரு நம்பிக்கை ஜாப்பனீஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு 200 பேர் கொண்ட ஒரு டீம், அதாவது டெலிகேஷன் தான்
இவரோட போயிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அண்ட் திஸ் கவர்ஸ் ஆல் செக்டர்ஸ். இன்ஃபேக்ட் எல்லா விதமான செக்டர்ஸ்லுமே இதுல இந்த 200 பீப்புள் டெலிகேஷன்ல வந்து இருக்கிறது. மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர்ஸ், கிளீன் எனர்ஜி, ஸ்டீல், ஆட்டோமோட்டிவ், ஃபினான்சியல் சர்வீசஸ், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஹெல்த் கேர். ஸோ எல்லாமே நமக்கு எக்கானமிக்கு தேவையான எல்லா செக்டர்ஸுமே பை அண்ட் லார்ஜ் இதுல வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் வியூ அட் ஹவு ஜப்பான் இந்தியா பார்ட்னர்ஷிப் கேன் க்ரோ. சரி, இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷத்துல பண்ணக்கூடியது 3 வருஷத்துல பண்ணுமா அப்படின்னு பார்க்க முடியும்னா தென் ஜாப்பனீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் will also be very very high பார்க்க போகுமானால், because they will be looking to seek at extremely tight குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அவங்களோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த லெவலுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ண வேண்டும் என்பதும் அவங்களோட நோக்கமாக இருக்கும். பட் நெவர்தலெஸ் இட் இஸ் அ ஸ்டெப் இன் த ரைட் டைரக்ஷன். நமக்கு வந்து இப்போ ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் தேவை, செமிகண்டக்டர்ஸ் தேவை, எஃப்டிஐ வந்து இன்ஃப்ளோ நமக்கு தேவை. வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறது இந்த எஃப்டிஐ இன்ஃப்ளோ வந்தாலே ஒழிக நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறைவு. அப்படி இருக்கும் பட்சத்தில் திஸ் ட்ரேட் டெலிகேஷன் டு ஜப்பான் அஸ்யூம்ஸ் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ். And that I think is the biggest criteria. சரி, இதனால இந்த ட்ரேட் டெலிகேஷன் போனதோடு மட்டும் இல்லாம பட் இது வந்து சேனலைஸ் பண்ணி நமக்கு மேனுஃபேக்சரிங், ஃபினான்சியல் சர்வீசஸ், ஃபார்மா, ஹெல்த் கேர் இந்த செக்டர்ஸ்ல எல்லாமே எஃப்டிஐ வந்து அது ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்ஸ்லேட்ஸ் டு ரியல் பிஸ்னஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு பார்க்க போகுமானால் then definitely the market will stand to benefit because வேலை வாய்ப்புகள், கன்சம்ஷன், ஸ்பெண்டிங், அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகி ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு மாறினால் டெஃபினட்டாக சந்தைக்குமே ஒரு மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு செய்தியாக இது இருக்கும். So that means 3 yearsல அது நடந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரிக்கு அது வந்து ப்ராஃபிட் சினாரியோல இருக்கும்ன்றது அது 5 இயர்ஸ்ல நடந்தாலுமே நமக்கு நல்லதுதான். ப்ராஃபிட் அப்படின்றது வராது. பட் ஐ திங்க் இந்தியா பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஜாப்லெஸ்னஸ் வந்து குறையும், வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றீங்க. which I think funnels the entire channel. கன்சம்ஷன் ஆகும், ஸ்பெண்டிங் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எல்லாமே ஓவராலா ஒரு பாயன்சி கிடைக்கும்ன்றதுதான் இதோட பாட்டம் லைன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நியூஸஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்து அதிகமா இருக்குன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்குன்றத நம்ம ஒரு பிலீவா வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதானி எனர்ஜி சொல்யூஷனோட ஸ்டாக்ஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் அவங்களோட 4700 கோடியோட ஆர்டர் வின்னோட இம்பாக்ட்ன்றது சொல்றாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் வியூஸ் இது ரிகார்டிங்? ஆமா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து முக்கியமாக லேட்டஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட், அதாவது புதுசா ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து இவங்க வின் ஆயிருக்கு. அதுல வந்து which is roughly at about 4700 crore order. ஸோ அதனால ஓவரால் இது 4700 crore ஆர்டர் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோடைய ஆர்டர் புக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது 85,000 கோடிக்கான ஆர்டர் புக் இருக்குது. which means they have a lot of work going forward into the next few years அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ப்ளஸ் இந்த ஆர்டர் வின் ப்ளஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் புக் இருக்கும்பொழுது அனலிஸ்ட் அண்ட் புரோக்கிங் ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் ப்ரைஸை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க, பை ரேட்டிங் கொடுப்பாங்க, அப்கிரேட் பண்ணுவாங்க. அதே போல மார்கன் ஸ்டான்லி வந்து இந்த ப்ரைஸை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அவுட்லுக் வந்து மார்கன் ஸ்டான்லி இந்த ஆர்டர் அடிப்படையிலையும் அதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 24% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பொட்டன்ஷியல் அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்ல இருக்குன்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. which I think pushed the stock price up ஒரு 2 to 2.5% இன்னைக்கு ஏற்றம் சந்தித்திருக்கிறது. பட் ஐ திங்க் ஓவரால் அது இந்த ஆர்டர்னாலே இல்லைனாலும் சரி, பட் 85,000 கோடிக்கான ஒரு ஆர்டர் புக் இருந்தால் டெஃபினட்டாக அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு இவங்க வந்து ஸ்டாக்டா இருக்கும். அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் டெலிவரி அது மட்டுமே இவங்க செட்டரைட் பண்ணாலே ஐ திங்க் ஸ்டாக் ப்ரைஸ் will automatically grow because earnings வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. that means லாங் டர்முக்கு இது வந்து சூட்டா இருக்கும்னு சொல்றீங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஆர்டர் புக் ஸ்ட்ராங்கா இருந்தா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் will obviously look like a long term play. ஆமா, ஷூர். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் வந்து இந்த வீக் ஃபுல்லா பேசப்படுது. அது என்ன பாத்தீங்கன்னா, கெமிக்கல் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து இந்தியால பூம் ஆயிருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இட்ஸ் ஸ்டேபிள் ஆர் லாங் டர்ம்? கெமிக்கல்ஸ் வந்து முக்கியமாக
is a material that is used for a lot of purposes. Yeah. So நம்ம வந்து multi-purpose segment இருக்கக்கூடிய chemicals from fertilizers to biotech to there are a lot of indigenous production that goes on chemicals வாயிலாக. Sure. அண்ட் இதுக்கு எல்லாமே ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடியது ஒரு ரா மெட்டீரியல் இருக்கக்கூடியது வந்து கச்சா எண்ணெய். ஸோ கெமிக்கல்ஸ் அது பெயிண்டா இருக்கட்டும், chemical formulations are இருக்கட்டும். So it goes on. The list can be endless. Surface cleaners and so on and so forth. So இதுல வந்து கூடுதலாக எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட், நீங்க வந்து கோவிட் டைம்ல வந்து மார்க்கெட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 2019, 20, 21 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த கெமிக்கல் பேஸ்ட் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தரையை கிளீனா வைக்கணும், வீட்டை சுத்தமா வைக்கணும், ஹாஸ்பிட்டல் ஃப்ளோரை கிளீனா வைக்கணும், சூப்பர். இதுக்கு எல்லாமே கெமிக்கல்ஸோடைய டிமாண்ட் வந்து சர்ஃபேஸ் கிளீனன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்ததுனால கெமிக்கல் செக்டர் ஆஸ் அ ஹோல் இட்செல்ஃப் டிட் எக்ஸப்ஷனலி வெல். அண்ட் சின்ஸ் தென் ஐ திங்க் தி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கெமிக்கல் செக்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இந்தியாவில் இருக்கிறது. எப்பவுமே ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு குவார்டர்லயும் பார்க்க போனாலும் சிறந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர்ன்றது கெமிக்கல்ஸ். ஸோ ஐ திங்க் ஓவரால் கெமிக்கல் ஸ்டாக்ஸ் அப்பியர் டு பி ஸ்ட்ராங். Chemical industry also appears to be strong. And it's an investment play அப்படின்றத நான் நினைக்கிறேன். மோர் தேன் ஜஸ்ட் இன்ட்ராடே இல்லை ஷார்ட் டேர்மா பார்க்கறத விட ஐ திங்க் கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் கெமிக்கல்ஸ் ஆஃபர் அ டீசென்ட் பர்ஸ்பெக்டிவ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு இருக்கிறது என்பதையும் சொல்ல முடியுது. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க, ஸோ ஆஃப்டர் தட் கோவிட்க்கு அப்புறம் வந்து இதோட அந்த ஹெல்த் கான்ஷியஸ் பீப்புள்ஸ் அதிகமானனால வந்துட்டு இதாகுன்னு சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒரு பர்சனல் கொஸ்டின் என்னன்னா, சைனா அண்ட் யூரோப்ஸ் கண்ட்ரில அந்த ஷட் டவுனோட இம்பாக்ட்ல தான் இது க்ரோ ஆயிருக்குன்றது என்னோட ஒரு கொஸ்டினா இருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படி இல்ல. See, chemicals are needed everywhere, not just because of shutdown. There is also one important factor that availability of crude raw material வந்து could lead to that. But eventually, சைனா பொறுத்த மட்டும் கெமிக்கல்ஸ் வந்து அவங்க பண்ணோம் இல்ல அது ஷட் டவுன் ஆனதுனால அவனுக்கு வந்து மற்ற லாஸ் வந்து அவ்வளவு பெரிய அளவுல இருக்க போவதல்ல. net more importantly, but yes, it contributes a small percentage to that. Post covid demand has been very very strong. Chemicals அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிமாண்ட் வந்து அந்த கோவிட்ல இருந்து நமக்கு பார்த்துருக்கோம். அது தொடர்ச்சியா இப்போ இருக்கிறது. And I think also requirement and demand for chemicals is high within the country. Also in the mari factors like China and European countries, the slowing down of chemical production or maybe shutting down, அதுல ஒரு வேல்யூவேஷன் காம்பனன்ட் இருக்கு. பட் இதுல பெரிய அளவு நமக்கு எவ்வளவு தூரம் எக்ஸ்போர்ட் பண்றோம்ன்றது, கெமிக்கல்ஸ் ஆஸ் அ எக்ஸ்போர்ட் காம்பனன்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதையும் ஓவரால் ஃபேக்டர்ல பார்த்தா நமக்கு புரியும். Not so great as we import the raw materials for the chemical industry. So I think அது பில்ட் ஆனா டெஃபினெட்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்த் வரக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டா அந்த செக்டர்ல இருக்குது. ஷோர். ஸோ அப்கமிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து கோல்ட் அண்ட் க்ரூட் ஆயில், ஸோ அதோட டேட்டா என்ன சார்? கோல்டு வந்து மறுபடியும் இன்றைக்கு காலையில வந்து ஓரளவுக்கு ஒரு சிறிய இறக்கத்தோடு இருந்தது. 4630 அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது நம்ம பார்த்தோம். பட் டுவர்ட்ஸ் நவ் இன்னும் வீழ்ச்சி அடைந்து 4589 $4589 per ounce அந்த லெவலுக்கு ட்ரேட் ஆகி வர்றதை பார்க்கலாம். வெள்ளியும் கூட ஒரு சிறிய இறக்கம் $68.44 per ounce அப்படின்ற லெவலுக்கும் ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் கூட கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது காலையிலிருந்தே பேசப்பட்டு ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதே போல கச்சா எண்ணெய் முக்கியமாக பார்க்க போனால் ஈரான் அண்ட் ஒமான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக செல்கின்ற கப்பல்கள் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரெவென்யூ, அது டோலா இருக்கலாம் இல்லை டாக்ஸா இருக்கலாம், வாட் எவர், அதுக்குள்ள ஷேரிங் அக்ரிமெண்ட் வந்து அந்த இருதரப்பு நாடுகளுமே சைன் பண்ணியிருக்கின்றது ஒரு செய்தியாக பார்த்தோம். என்ன ஷேரிங், எப்படி அதை வசூல் பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் தட்ஸ் அ ஷேரிங் அக்ரிமெண்ட் தே ஹவ் ரீச்ட். முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய அந்த டாரிஃப்ஸ், ரெஸ்ட்ரிக்டிவ் டாரிஃப்ஸ், அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்காரு யாரு ஈரானுடைய வர்த்தக ரீதியான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தாலுமே அவங்க மீது டாரிஃப் அல்லது பியூனிட்டிவ் டாரிஃப்ஸ் வந்து போடப்படும் அப்படின்றது. பட் இது ஆல்ரெடி ஈரான் வந்து ஒரு டாரிஃப் கண்ட்ரி, அதுக்கு மீது மறுபடியும் டாரிஃப் எப்படி போட போறான்றது நமக்கு தெரியாது. பட் இந்த ஒரு பேக் டிராப்ல நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கத்தாரோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஈரானுக்கு போய் அந்த பைலாட்ரல் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்றதுக்காக
பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறது என்பதையும் நம்ம தெரிய வருகிறது. ஸோ கத்தார் யூஎஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் டிராவல் பண்ணக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஒன்னே இப்போ ரீசெண்டாக கத்தார் கிஃப்டா கொடுத்த ஒரு விமானம் தான் அது. Yes, sir. அவ்வளோ Air க்ளோஸா Force One. இருக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஒன் அந்த புது பிளேன் அது கொடுத்த கூட இவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை மதிக்காம இவங்க அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கு தெஹ்ரானோடைய, அதாவது ஈரானோடைய வர்த்தகம், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி, வர்த்தக ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த பேக்ட்ராப் ஆஃப் தீஸ் டாரிஃப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கச்சா எண்ணெய்க்கு ஒரு பாதிப்பு, ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு ஏற்றத்தாழ்வு தந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா WTI க்ரூட் வந்து ஒரு $82 ஒரு பீப்பாக்ன்றதும், பிரெண்ட் க்ரூட் வந்து $88. ஆக்சுவலாக பிரெண்ட் வந்து காலையில் இன்னும் கொஞ்சம் இறக்கத்தில் இருந்தது, ஒரு $86 எல்லாம் இருந்தது. பட் பழையபடி ஐ திங்க் $88 ஒரு பீப்பாக் என்ற லெவலுக்கும் ஏறின வண்ணமாக நம்ம இருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு மட்டுமே ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன், ஏன்னா மக்கள் வந்து இந்த கச்சா எண்ணெயில எவ்வளவு தூரம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகுமானால், இயர் டு டேட், அதாவது கச்சா எண்ணெயில நம்ம முதலீடு செஞ்சு விட்டுருந்தோமானால் இயர் டு டேட் பிரைஸ் அப்ரிசியேஷன் க்ரூட் ஆயில் மட்டுமே 43% நடந்திருக்கிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இயர் டு டேட் தங்கம் வெள்ளி பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை ஏற்றம், பிரைஸ் அப்ரிசியேஷன் வந்து வெறும் 7% மட்டுமே, 7.4%. வெள்ளி ஆக்சுவலா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, -2.37% ரிட்டர்ன்ஸ் இந்த வருடத்துக்கு கொடுத்துருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். பட் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இது புரிய வேண்டும் என்பதற்காக தான் இதை கூறினேன். ஸோ இல்லை, லாட் ஆஃப் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸிஸ்ட் இன் கமாடிட்டின்றதும் மறுபடியும் நம்ம வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்றது தான் இதோடைய முக்கிய செய்தி. ஸோ சார், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட் பத்தி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.